ஊரும் பிளட் பாட்டு. இப்போ அந்த பாட்டை வந்து ரொம்ப கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ மச் ஆஃப் ஃபுட்டேஜ், ஸோ மச் ஆஃப் கட்ஸ் வேணும். இது முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. என்கிட்ட சொன்னப்பவும் எனக்குமே நான் பண்ணிட்டு வந்தது குட் நைட், லவ், டூரிஸ்ட் ஃபேமிலி, லவ் மேரேஜ், இந்த மாதிரி. ஆஹா நல்லா இருக்கே, எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாட்டு கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்ட்டு, சரி டார்லிங் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னோடனே ரெஃபரன்ஸாக நமக்கு அந்த ஊர்வசி சாங்கும் ப்ளஸ் பளபளக்கிற பகலானி அயன்ல இருக்க பாட்டு, அது ரெண்டுமே ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு இது. பாட்டாவும் சரி, விஷுவல்ஸாகவும் சரி, அண்ட் எடிட்டாவுமே நல்லா இருக்கும். இப்போ அது எனக்கு இன்னொரு ஹியூஜ் டாஸ்க் என்னன்னா, ஓகே இப்போ அப்போ அதுதான் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுறோம், பட் அதே மாதிரியுமே வந்துடக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னோடனே ஃபுட்டேஜ் வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த அந்த பாட்டுக்கு மட்டுமே ஒரு 7-8 days எடுத்தோம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டே ஃபுல் ஆஃப் மாண்டேஜஸ் தான். பட் அதுதான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு சீன் எடுத்த டைமோட அந்த பாட்டு எடுத்த டைம் தான் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டே இருக்கும், ஃபுட்டேஜாக வந்துட்டே இருக்கும், இவ்வளோ வந்துட்டே இருக்கும். நான் டைம் லைனில் வச்சு பார்த்தா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்கும். நான் சொல்ல டார்லிங் போது டார்லிங், இது வந்து ரொம்ப பேக் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருங்க நான் இன்னும் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாப்ல. அந்த மேல அந்த இதுல பேராகிளைடிங்ல போவாப்ல, அதெல்லாம் லாஸ்டா எடுத்தது, கடைசியா எடுத்தது. அதை எடுத்து பேக் பண்ணி அது இருந்தது. அவர் வந்து லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த சாங் பேராகிளைடிங் தான் வரணும்னு சொல்லி தான் எழுதியிருந்தாரு. ஆனா இப்ப பேக் பண்ணதுல அது வந்து வைக்கணுமா வேண்டாமான்னு ஒரு சின்ன இது இருந்து டார்லிங் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், பாத்துருவோம், எடிட்ல வச்சு பாத்துருவோம் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த சாங்கை பேக் பண்ணுறது வந்து எடிட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ்.